இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். வாகனத்துடன் பேருந்து மோதல். உப்சி பல்கலைக்கழகத்தின் 14 மாணவர்கள் உட்பட 15 பேர் பலி. ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகமான தஞ்சோங் மாலிம் சுல்தான் இட்ரிஸ் உப்சி உயர்கல்வி கூடத்தின் பேருந்து விபத்துக்குள்ளானதில் அந்த பல்கலைக்கழகத்தை சேர்ந்த 14 மாணவர்கள், பேருந்து ஓட்டுநர் என 15 பேர் உயிரிழந்தனர். இத்துயரச் சம்பவம் இன்று திங்கட்கிழமை அதிகாலை 1:10 மணியளவில் கிழக்கு மேற்கு நெடுஞ்சாலையில் கரிக் பனூன் என்ற இடத்தில் நிகழ்ந்தது. அல்சா MPV வாகனத்துடன் மோதி அந்த பேருந்து கவிழ்ந்ததில் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த 14 மாணவர்களும் பேருந்தை செலுத்திய அதன் ஓட்டுநரும் உயிரிழந்ததாக ஹுலுபேரா பொது தற்காப்பு படை மையம் ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. அந்த பேருந்தில் உயிரிழந்த 14 மாணவர்கள் உட்பட 48 பேர் பயணித்ததாக கூறப்படுகிறது. அந்த பல்கலைக்கழக பேருந்து திரங்கானு ஜெர்தேவிலிருந்து தஞ்சோங் மாலிமை நோக்கி வந்து கொண்டு இருந்தபோது இந்த துயரச் சம்பவம் நிகழ்ந்துள்ளது. உப்சி பல்கலைக்கழகத்தை சேர்ந்த 14 மாணவர்கள் உட்பட 15 பேர் மரணம் அடைந்த சம்பவத்திற்கு பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தனது அனுதாபத்தை தெரிவித்துக் கொண்டார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு வேண்டிய உதவிகளை நல்கும்படி உயர்கல்விக்கூட அமைச்சுக்கு பிரதமர் உத்தரவிட்டார். ஓர் இலக்கை நோக்கி பயணிக்கும்போது அவசரம் காட்டக்கூடாது. இந்த துயரச் சம்பவத்தை ஒரு படிப்பினையாக கொள்ள வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். உப்சி பல்கலைக்கழகத்தை சேர்ந்த 14 மாணவர்கள் உட்பட 15 பேர் விபத்தில் மரணமுற்ற துயர சம்பவத்திற்கு தொடர்புத்துறை அமைச்சர் டத்தோ ஃபாமி ஃபட்சில் தனது ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொண்டார். அறிவார்ந்த மாணவர்கள் இந்த விபத்தில் உயிரிழந்து இருப்பது தஞ்சோங் மாலிம் உப்சி பல்கலைக்கழகத்திற்கு மாபெரும் இழப்பாகும் என்று டத்தோ ஃபாமி தனது இரங்கல் செய்தியில் தெரிவித்துள்ளார். கடா சுங்காய் பட்டாணியில் உள்ள தமான் சஜாத்தியில் காவல்துறையினர் நடத்திய சோதனையில் விபச்சாரத்தில் ஈடுபட்டதாக நம்பப்படும் தாய்லாந்து நாட்டை சேர்ந்த 3 பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக கொலமுடா மாவட்டத்தின் தலைமை காவல்துறை அதிகாரி ACP ஹன்யான் ரம்லான் தெரிவித்தார். நேற்று மாலை 5 மணியளவில் நடத்தப்பட்ட இந்த சோதனையில் 30 வயது மதிக்கத்தக்க தாய்லாந்து நாட்டை சேர்ந்த பெண்கள் அந்நிய நாட்டு ஆடவர்களுடன் இந்த ஒழுங்கீன நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்தது தெரியவந்துள்ளது என்று ACP ஹன்யான் குறிப்பிட்டார். அந்த பெண்களை கைது செய்யப்பட்ட அதே சமயத்தில் 3 வங்காளதேச ஆடவர்களையும் அதிகாரிகள் கைது செய்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார். விபச்சாரத்தில் ஈடுபட்டதற்கு தாய்லாந்து பெண்கள் தலா 150 ரிங்கிட் கட்டணமாக வாடிக்கையாளர்களுக்கு விதித்து இருக்கின்றனர் என்று ACP ஹன்யான் மேலும் கூறினார். ஒரு இருதய நோயாளியான 70 வயது முதியவர் ஒருவர் 14 வயது பெண்ணை மானபங்கம் படுத்தியதாக முலாக்கா அயர்கரோ செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டார். ஜாஃபார் தாயிப் என்ற அந்த முதியவர் நீதிபதி ஹடேரியா ஸ்ரீ முன்னிலையில் நிறுத்தப்பட்டு குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது. கடந்த 2023 ஆண்டு பிப்ரவரி மாதம் மலாக்காத்துங்கா மாவட்டத்தில் உள்ள கிளேபாங் வீடமைப்பு பகுதியில் அந்த முதியவர் இக்குற்றத்தை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் 20 ஆண்டு சிறை தண்டனை விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டத்தின் கீழ் அந்த முதியவர் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார். LRT ரயில் சேவை காலதாமதமானதற்கு மின்சார இணைப்பில் ஏற்பட்ட கோளாறே காரணமாகும் என்று அந்த பிரதான ரயில் சேவையை வழிநடத்தி வரும் ரேபிட் ரயில் சென்ட்ரியான் பெர்ஹாட் நிறுவனம் தெரிவித்துள்ளது. LRT ரயில் சேவை காலை 5:30 மணியிலிருந்து ஏற்பட்டதாக அது குறிப்பிட்டுள்ளது. இதன் காரணமாக பசார்சனி பேங் ரயாட் LRT ரயில் நிலையங்களின் சேவை பாதிக்கப்பட்டதாக அது அறிவித்துள்ளது. இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.